வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு கோதுமையில் செய்த நான் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்ப்போம். இங்கே நாங்கள் வெளியில் போனால் நாங்கள் இதுதான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணுவோம். கோதுமை ஒரு கப்பு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் இருக்கும் கோதுமை மாவு. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா. வெறும் கோதுமையில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்டாக இருக்கும் கொஞ்சம், அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், குத்தும். ஆகையினால இது போட்டால், நம்ம மைதா போட்டால் கரெக்டாக அது ஈவனாக ஆயிரும், ஒழுங்காக சாஃப்ட் ஆயிரும், அதாவது ஒழுங்கான நான் ஆயிரும். 50 கிராம் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப புளிக்காத தயிர், ஓரளவு ஃப்ரெஷ் தயிர். வெதுவெதுப்பான தண்ணி, பட்டர். நமக்கு பட்டர் தேவைன்னா பட்டர் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. எள்ளு சும்மா இதெல்லாம் கார்னிஷ்காக தான் வச்சுருக்கிறேன். இது வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 1/4 டீஸ்பூனில் பாதி சோடா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பேக்கிங் சோடா. இது வந்து பூண்டு, இதுவும் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பூண்டு போட்டுக்கிடலாம் அல்லது விட்டுறலாம். கொத்தமல்லி தலை நான் இது வாடினது பரவாயில்ல, ஃப்ளேவருக்காக சும்மா வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அல்லது ஆனால் கார்லிக் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீனி 2 டீஸ்பூன் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை குயிக்காக நான் பண்ணேன். இப்போ கோதுமை மாவு, மைதா, நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3, சீனி இது 3 நம்ம கலந்துக்குவோம். கலந்துட்டு இப்போ நம்ம தயிர்லேயே பிசையலாம். பிசைஞ்சிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றலாம். தேவைப்பட்டா ஒரு பெரிய அதாவது 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய். இப்போ நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். தண்ணி தேவைப்பட்டால், தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதாவது வெதுவெதுப்பான தண்ணி, வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ இதை பிசைஞ்சு, இப்போ இதில் தான் தயிர் முடியுது, அதனால் கொஞ்சம் தண்ணி. நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைவோம் அது மாதிரி. இப்போ போதும்னு நினைக்க இவ்வளவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இதை நம்ம மூடி வச்சுருவோம், கவர் பண்ணி வச்சுருவோம். இப்போ 10-15 நிமிஷத்துக்கு ஆகிட்டு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிட்டு வந்தால் போதும். இப்போ நம்ம இப்போ நான் அந்த 3 பவுல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கோங்க. லைட்டாக இதில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது உங்களுக்கு எப்படினாலும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் முதல்ல ரவுண்ட் பண்ணிக்கிடுவோம். எந்த ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு உங்களுக்கு பிடிச்சா பூண்டு, இப்போ எங்களுக்கு பிடிக்கும், ஆகையினால பூண்டு போடுறேன். பிடிக்கலன்னா விட்டுருங்க. உள்ளேயும் நீங்கள் பூண்டு போட்டுக்கிடலாம், ஒன்றும் இல்லை. மாவுக்குள்ளே நான் இன்றைக்கி போடலை. இது வந்து உங்களுக்கு இந்த எள்ளு அல்லது நம்ம வெங்காய சீடு, கலோஞ்சி வெங்காய விதை அதுவும் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டுக்கிடலாம், கசூரி மெத்தி போட்டுக்கலாம். இப்போ இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு தந்தூர் பண்ண முடியாது, ஆகையினால நம்ம ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். தண்ணியை தொட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அந்த மேலே ஒரு சைடு மட்டும் நல்ல தண்ணியை தொட்டுக்கோங்க, நல்லாவே அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுக்கணும், அது வந்துடும் ஈஸியாக. இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த பேனை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டாக தான் இருக்கணும், அது ஹாட்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த தண்ணி உள்ள பாகத்தை கீழே, எள்ளு உள்ள பாகத்தை மேலே. இப்போ இது பபுளாக வரும். ஸோ அப்படி பபுளாக வரும்போது கீழே ஆயிட்டுன்னு அர்த்தம், வந்துக்கிட்டு இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், தேவைன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி
இப்படி டாட் டாட், அதாவது இப்படி குத்தி குத்தி விட்டுருங்க. அதே பெருசாக வரும். அப்படி குத்தி விடாட்டாலும் பரவாயில்ல. இப்போ என்ன, இப்போ இது கீழே ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம மீடியமில் தான் நம்ம தீ வச்சுருக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை கவித்திடணும். அதாவது இது இப்போ கீழே விழாது. எப்படின்னா நம்ம இந்த தண்ணி தொட்டு வச்சுருக்கிறதுனால அது கீழே விழாது. இப்போ இது நம்ம ரொட்டேட் பண்ணணும், அதாவது சுற்றி சுற்றி அதை வேக வைக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி இப்போ வேகும் அது. இப்போ நான் காமிக்கிறேன், வெந்த ஒன்று காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வெந்துட்டு, இப்போ இதில் உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கிடலாம், வேண்டான்னா விட்டுருங்க. பட்டர் போட்டால் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம இன்னொன்று பண்ணிடுவோம். இப்போ நான் ஒன்றில் பூண்டு, ஒன்றில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். நீங்கள் கசூரி மெத்தியும் கூட போட்டுக்கலாம், போடாமலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அது உதிர்ந்துடும். இப்போ இதையும் இந்த சைடு பண்ணி நம்ம எண்ணெய் தண்ணி போட்டுக்கிடுவோம். தண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த பேன் இல்லாதவங்க நான்ஸ்டிக் சிலர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி உள்ள பாட்டு இதில் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் தண்ணி தடவிடணும் நான்ஸ்டிக்கில். இப்போ இதை தண்ணி உள்ள பாட்டை கீழே போட்டு, இப்போ இது பபுள் வரும். இப்போ இதுலேயும் வரும், கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும், பட் வரும். இப்போ இந்த பபுள்ஸை நம்ம என்ன பண்ணணும், இதை லைட்டாக குத்தி விட்டுக்கிடலாம். இப்போ இது வந்துக்கிட்டோம், இன்னும் வரணும், பபுள்ஸ் வந்துக்கிட்டோம். இப்போ இதையும் நம்ம விரட்டி இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது நான் பண்ணும்போது இது கீழே விழாது. நல்லா அதிகமாகவே நீங்கள் தண்ணி இது போடும்போது அது கீழே விழவே விழாது. இப்போ இதையும் நல்லா சுற்றி சுற்றி நம்ம அதை சுட்டி எடுக்கணும். எப்படி நம்மளுக்கு தந்தூர் மாதிரி செய்து எடுக்கணும். இப்போ இதை செஞ்சு முடிச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாக நல்லா ஆகிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் வேகிற மாதிரி பண்ணணும். மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கிடணும். இப்போ இதை எடுப்போம். லைட்டாக பட்டை தடவிட்டு இது கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்க, பெரியவங்களும் சரி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ செய்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பாஸ்கெட்டில் நீங்கள் இந்த இப்படி பேப்பரை போட்டு வச்சுக்கலாம், அல்லது கிளாத் போட்டு வச்சுக்கலாம், அல்லது சும்மானாலும் வச்சுக்கிடலாம். இது உடனே சாப்பிட்றணும். வைக்கணும் அப்படின்னா கிளாத்தில் இது பண்ணி மூடி வச்சுக்கோங்க, அதாவது கிளாத்தில் வச்சு வைங்க. அப்புறம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக குழந்தைங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுடுவாங்க. நீங்கள் வெறும் நம்ம கோதுமையில் பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும், நான் செய்திருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது, பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் குத்தும். அவ்வளோ. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனியும் நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு சேரும். ப்ளீஸ், தேங்க்யூ.